பனை நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனங்கல், பனை வெல்லம், இப்படி ஏராளமான பொருட்களை நமக்கு சாப்பிடுவதற்கும் அருந்துவதற்கும் தருகின்ற ஒரு கற்பக தரு அப்படின்னு இதை சொல்லலாம். பனங்குருத்தை கூட சாப்பிடலாங்க. அப்புறம் பனங்கொட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதையை சாப்பிட்டா அது அவ்வளோ ருசியா இருக்கும். பனை மரத்தை நட்டு வச்சாக்கா புயல் அடிக்குது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பனை மரத்தை நட்டுட்டோம்னாக்கா எப்படிப்பட்ட புயலையும் தடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி பனைமரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கஜா புயல்ல இந்திய தேசிய மரமான ஆலமரம்லாம் வேரோடு சாஞ்சு, தமிழ்நாட்டின் மாநில மரமான பனைமரம் மட்டும்தான் அசையாமல் ஒரு கிளையை கூட அதை அசைக்க முடியல, விழ வைக்க முடியல, அப்படியே கம்பீரமாக நின்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அதில் ஒரு 2 பனைமரத்தை வச்சா போதுங்க, அது அவ்வளவு தண்ணியை உள்வாங்கி உள்ளே வச்சுக்குமா. அப்பேற்பட்ட சக்தி கொண்டது இந்த பனைமரம். பனைமரத்துக்கு நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, அது தானாகவே தண்ணியை தேடி எடுத்துக்கும். நெட்டை மரங்கள் அப்படிங்கிற மாதிரி மிகவும் அழகாக அந்த பனைமரம் நிற்பது அப்படிங்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் மிக அவசியமான தேவையான ஒரு மரம். பனைமரத்தை நடுவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்போம்.